இந்து மதத்தின் புனித சின்னங்களில் ஒன்றான திரிசூலம் அவமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்லாங்கூர் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் போலீசில் புகார் செய்துள்ளார். ஒரு நபர் திரிசூலத்தை மிதித்து சேதப்படுத்தியதாக கூறப்படும் இச்சம்பவம் இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதோடு பல்லின மக்கள் வாழும் நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே எந்த மதத்தின் புனித சின்னங்களையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குணராஜ் வலியுறுத்தினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கருத்தில் கொண்டு மத அவமதிப்பில் ஈடுபடும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். போலீஸ் கட்டாயம் இது இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா போன வாரம் அந்த ஒரு பையன் குரான் மிரிச்சதுக்கு இமீடியட்லி ஆக்ஷன் எடுத்து இமீடியட்லி கோர்ட்டில் கொண்டு போய் ஆக்ஷன் எடுத்தவங்க. அதே நேரத்தில் போலீஸ் கட்டாயம் இந்த விஷயம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாகும். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பஜாபாத் தானாக போகணும், மஜ்லிஸ்க்கு போவோம். மஜ்லிஸ் கேபிகேடி மினிஸ்ட்ரியில் போய் மந்திரன் புருமானில் ஒரு எஸ்ஓபியை வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒரு வழிபாடு இடம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த கோயிலே அவங்களே அந்த ஜாமான்லாம் எடுக்கணும். அவங்க எடுக்கலைன்னா மலேசியா ஹிந்து ஆர்கனைசேஷன், இந்து சங்கமோ இந்து சேவை சங்கமோ இந்து தர்ம மாமன்றமோ அவங்க போயிட்டு உதவி செஞ்சு அந்த ஜாமான்லாம் எடுக்கணும். இவங்கள வேலை இல்லை. ரைட், மஜ்லிஸா பஜாபாத் தானாவோ போலீஸ்க்கோ அவங்களுக்கு அங்கே வேலையே இல்லை அந்த சாமி ஜாமான் எடுக்கிறது. அந்தந்த கோயில் கமிட்டி இல்லாட்டி ஒரு ஹிந்து இயக்கங்கள் போயிட்டு உதவி செஞ்சு இருக்கு. அது எஸ்ஓபியிலே எழுதுரு கேபிகேடியில். அப்போ முறையாக நீ போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணு. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கச்சாவு கங்குவா இருக்கா நீ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணு. அரசாங்கம் அந்த செட்டப் பண்ண இருக்கும் போது நீ யார், நீ போயிட்டு இது பண்ணுறதுக்கு? அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சு இன்வெஸ்டிகேஷன் செய்யணும். இச்சம்பவம் தொடர்பாக உடனடி விசாரணை நடத்தி தொடர்புடையவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸை அவர் கேட்டுக்கொண்டார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் அமைதியாக இருந்து எந்தவித தூண்டுதல்களுக்கும் இடமளிக்க வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.